வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பஷார் அல் அசாத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் சிரியா மீதான இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் சிரியாவின் சொந்த இராணுவத்தை பல வருடங்கள் பின்தள்ளியது மட்டுமல்ல, ஈரானிய பாதுகாப்பின் மற்றொரு அடுக்கை தோலுரித்து காட்டி டெஹ்ரானை அதிகமாக அம்பலப்படுத்தியுள்ளது என்று நிபுணர்கள் கூறினார்கள். பாதுகாப்பை பொறுத்தவரை ஈரானின் அதிகரித்து வரும் பாதிப்பு ஈரானிய அரசாங்கத்திற்குள் எச்சரிக்கையை உருவாக்கியுள்ளது. இஸ்ரேலுடனான அதன் சீராக அதிகரித்து வரும் மோதல் விரைவில் மிகவும் ஆபத்தான கட்டத்திற்கு நுழையக்கூடும் என்ற அச்சத்தை ஈரானிய அரசாங்கத்திற்குள் தூண்டுகிறது. ஈரானிய ஆட்சியின் தீவிர ஆதரவாளர்கள் சாத்தியமான இஸ்ரேலிய தாக்குதலை முறியடிக்க அணு ஆயுதம் தயாரிப்பது பற்றி பகிரங்கமாகவும் அடிக்கடியும் பேசுகிறார்கள். மேலும் ஈரானின் பலவீனமான எதிர்க்கட்சிகள் மத்தியில் வெளிநாட்டில் ஈரானிய சக்தியின் சிதைவு உள்நாட்டில் சர்வாதிகார ஆட்சியை தளர்த்த வழிவகுக்கும் என்ற புதிய நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. இஸ்லாமிய குடியரசின் வீரர்கள் தொடர்ந்து துண்டிக்கப்பட்டு பலவீனமடைந்து வருகிறது என்று கிழக்கு ஈரானை சேர்ந்து ஒரு ஆர்வலர் தொலைபேசி மூலம் கூறினார். பழிவாங்கும் பயத்தில் பெயர் வெளியிடாத நிலையில் அவர் பேசினார். சிரியாவில் இஸ்லாமிய கிளர்ச்சி இயக்கங்களால் ஆசாத் வெளியேற்றப்பட்ட பின்னர் ஈரானிய இராணுவத்தை சிரியாவில் இருந்து திரும்ப பெற வேண்டிய கட்டாய சூழ்நிலையை ஏற்படுத்தியது. இஸ்ரேல் அதிகார வெற்றிடத்தை பயன்படுத்தி பெரிய அளவிலான சிறிய இராணுவ உள்கட்டமைப்பை அளித்தது. நூற்றுக்கணக்கான தாக்குதல்களில் போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ஆயுத கிடங்குகள் மற்றும் நாட்டின் கடற்படையின் பெரும்பகுதியை இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் அளித்தன. மேம்பட்ட இராணுவ உபகரணங்களை இஸ்லாமிய இயக்கத்தினரின் கைகளில் சிக்கவிடாமல் தடுப்பதற்காகவே இந்த தாக்குதல்களை நடத்துவதாக இஸ்ரேல் கூறியது. ஆனால் இந்த தாக்குதல்கள் ஈரானை மேலும் பலவீனப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டதாக இப்போது இராணுவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். சிரியாவில் ஆசாத்தின் பல தசாப்த கால ஆட்சியின் கீழ் டெஹ்ரான் அந்த ஆட்சியை பாதுகாப்பதற்காக சிரியாவில் ஈரானிய இராணுவத்தை அமைத்தது. மேலும் லெபனானில் உள்ள ஹெஸ்போல்லாவுக்கும் ஈராக்கில் ஆயுதமேந்திய ஆதரவு இயக்கங்களுக்கும் ஆயுதங்கள் மற்றும் பிற ஆதரவை அனுப்புவதற்கு அது பயன்படுத்திய தரைவளைகளை பாதுகாப்பதற்காக ஈரானிய இராணுவத்தின் படைப்பிரிவுகளை சிரியாவில் நிலைநிறுத்தியது. இஸ்ரேலிய உளவுத்துறையின் முன்னாள் அதிகாரி ஜோரம் ஸ்வீச்சர் இது ஒரு ரூட் கால்வாய் போன்றது என்று சிரியாவில் இஸ்ரேலிய குண்டுவீச்சு தாக்குதல் பற்றி கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, சிரியாவில் ஈரான் எப்போதும் படத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. இஸ்ரேலுக்கான ஈரானின் எல்லையாக சிரியாவை மாற்றியது ஈரானிய இராணுவம். சிரியாவின் முன்னாள் ரேடார் அமைப்புகள் ஈரானுக்கு இஸ்ரேலிய தாக்குதல் பற்றிய முன் அறிவிப்புகளை வழங்கியிருக்க முடியும். அத்துடன் இஸ்ரேலுடன் ஒரு முழு போருக்கு ஈரான் எப்போதாவது போக நேர்ந்தால் இஸ்ரேலை அதன் எல்லையிலேயே தாக்கி சிரியாவில் ஈரானிய பிரசன்னம் ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தது. அவை எல்லாமே இரவோடு இரவாக காற்றில் கரைந்து விட்டன. இப்போது ஈரான் இஸ்ரேலுக்கு அருகே தமது எல்லையை இழந்துள்ளது என்று கூறினார். அதே நேரத்தில் ஜுரேசியா குழுமத்தின் ஈரானிய ஆய்வாளர் கிரிகோரி ப்ரூ சிரியாவில் உள்ள மேம்பட்ட ரஷ்ய வான் பாதுகாப்புகள் இஸ்ரேலின் சூழ்ச்சிக்கு ஒரு கட்டுப்படுத்தும் காரணியாக இருந்தன என்று கூறுகிறார். அவர் மேலும் தெரிவித்த போது, இஸ்ரேல் இப்போது ஈரானுக்கு ஒரு தெளிவான மற்றும் பாதுகாப்பற்ற பாதையை வைத்திருக்கிறது. மேலும் எதிர்காலத்தில் அது தொடரும் என்று ப்ரூ கூறினார். சிரியாவில் அளிக்கப்பட்ட இராணுவ உபகரணங்களை மீண்டும் உருவாக்க அல்லது மாற்றீடு செய்வதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம். அதே நேரத்தில் அப்படி நடந்தாலும் சிரியாவின் புதிய ஆட்சியாளர்கள் ஈரானுக்கு எந்த வகையிலும் உதவப் போவதில்லை என்று அவர் விளக்கினார். சிரியாவின் மிக முக்கியமான இராணுவ தளங்களில் சிலவற்றை தாக்கிய இஸ்ரேலிய தாக்குதல்களின் அலைகளை குறிப்பிடும் அவர், ஈரான் அங்கு ஏற்கனவே அம்பலப்படுத்தப்பட்டது. சிரியாவில் அசாத்தின் ஆட்சியையோ லெபனானில் ஹெஸ்போல்லாவையோ ஈரானால் காப்பாற்ற முடியவில்லை. அதனால் ஈரானின் கூட்டாளிகளிடையே ஈரான் பற்றியிருந்த நம்பகத்தன்மை நொறுங்கி போயுள்ளது. ஈரானின் இராணுவ பலம் என்பது செயற்கையான பிம்பம் என்பதை அரபு நாடுகள் உட்பட அனைவரும் தெரிந்து கொண்டார்கள் என்றார். ப்ரூ ஈரானின் மூலோபாய நிலையை 1980களில் ஈராக்குடனான அதன் கொடூரமான எல்லை தாண்டிய போரின் போது அல்லது 2003இல் அமெரிக்கா பாக்தாத்தை ஆக்கிரமித்த போது எதிர்கொண்ட நிலைமைக்கு ஒப்பிட்டார். அசாத் கவிழ்க்கப்படுவதற்கு முன்பே இஸ்ரேல் சிரியாவில் ஈரானிய இராணுவ தளங்களுக்கு எதிராக ஒரு விரிவான ரகசிய விமான தாக்குதலின் மத்தியில் இருந்தது. காசா போர் ஆரம்பித்து 2023ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் சிரியாவில் இருந்த ஈரானிய இராணுவ இலக்குகள் மீது இஸ்ரேல் 100க்கும் மேற்பட்ட விமான தாக்குதல்களை நடத்தியது. அதை இஸ்ரேல் மிகவும் பகிரங்கமாக உரிமை கோரவில்லை. ஈரானும் தமது இழப்புகள் பற்றி வாயை திறக்கவில்லை. ஐநா கணக்கின்படி சிரியாவிலிருந்து ஈரானிய இராணுவ இலக்குகள் மீது 100க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடந்தன.
ஈரானிய ஊடக தகவல்கள் மற்றும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு IRGCயின் அறிக்கைகளை வாஷிங்டன் போஸ்ட் பகுப்பாய்வு செய்து கடந்த 14 மாதங்களில் சிரியாவில் குறைந்தது 24 IRGC தளபதிகள் கொல்லப்பட்டதை கண்டறிந்துள்ளது. சிரியாவில் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதல்கள் IRGCயின் தலைமையின் நடுப்பகுதியை அகற்றுவதை நோக்கமாக கொண்டிருந்தன. இது IRGCயின் கட்டமைப்பை தனக்குள்ளேயே தகர்த்தெறியும் விதத்தில் இஸ்ரேலால் வடிவமைக்கப்பட்டிருந்தது என்று வாஷிங்டன் சிந்தனை குழுவான ஜனநாயகத்திற்கான தளத்தின் ஈரான் திட்டத்தின் இயக்குனர் பெக்னாம் பென் தலைப்லு கூறினார். ஜனவரி 20ஆம் தேதி டமாஸ்கஸில் நடந்த தாக்குதலில் 5 ஈரானிய தளபதிகள் கொல்லப்பட்டனர். ஏப்ரல் 1ஆம் தேதி டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரகத்தையொட்டிய கட்டடத்தின் மீது நடத்திய தாக்குதலில் 7 ஈரானிய தளபதிகள் கொல்லப்பட்டனர். இது இஸ்ரேலின் மீது ஈரானின் முதல் நேரடி தாக்குதலை தூண்டியது. ஆனால் அந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தையோ பல இழப்புகளையோ ஏற்படுத்த தவறியது. ஈரானின் கூட்டாளியான ஹெஸ்பொல்லாவுக்கு தொடர்ச்சியான பேரழிவு தாக்குதல்களுக்கு பின்னர் ஹெஸ்பொல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை கொன்ற இஸ்ரேலிய தாக்குதல் உட்பட இஸ்ரேல் மீது ஈரான் தனது 2வது நேரடி தாக்குதலை அக்டோபரில் நடத்தியது. அதுவும் ஈரானுக்கு எந்த பலனையும் கொடுக்கவில்லை, மாறாக ஈரானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. இஸ்ரேலுடனான ஹெஸ்பொல்லாவின் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஏறக்குறைய 3 வாரங்களுக்கு பின்னர் ஹெஸ்பொல்லா ஈரானில் இருந்து துண்டிக்கப்பட்டது. காரணம், ஹெஸ்பொல்லாவுக்கும் ஈரானுக்கும் இடையே இணைப்பாக இருந்த அசாத் ஆட்சி சிரியாவில் கவிழ்ந்தது. தற்போதைய நிலையில் சிரியா வழியாக வரும் விநியோக வழியை ஹெஸ்பொல்லா இழந்துவிட்டது. ஈரான் பெருகி வரும் இழப்புகளை எதிர்கொள்ளும் நிலையில் ஈரானிய அரசியல்வாதிகள் தாக்குதல்களை தடுக்கும் விதத்தில் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி வெளிப்படையாக பேசத் தொடங்கியுள்ளனர். அசாத்தின் வீழ்ச்சியை பற்றி புலம்பிய ஒரு ஈரானிய கடும்போக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அஹ்மத் நடேரி சமூக வலைதளம் எக்ஸில் ஈரான் அணுகுண்டு சோதனை செய்ய வேண்டும் என்று ஒரு இடுகையில் அழைப்பு விடுத்தார். இந்த மாதம் வெளியிடப்பட்ட அமெரிக்க உளவுத்துறை அறிக்கை ஈரானில் நடந்த பொது விவாதத்தை குறிப்பிடுகிறது. அந்த விவாதம் ஈரான் தனது எதிரிகளுடன் மூலோபாய ஏற்றத்தாழ்வை சரி செய்ய வேண்டும் என்ற கருத்தை பிரதிபலிக்கிறது. இந்த நிலைப்பாடு ஈரானின் முடிவெடுக்கும் அதிகார வட்டத்தில் அணு ஆயுத ஆதரவாளர்களை தைரியப்படுத்தும் அபாயம் உள்ளது என்று அமெரிக்க உளவுத்துறை அறிக்கை கூறியது. ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி ஏஜென்சியின் கூற்றுப்படி ஈரான் கடந்த ஆண்டு முதல் அதிகளவில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் இருப்பை அதிகரித்துள்ளது. அறிவியல் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு அமைப்பின் பகுப்பாய்வில் அணு ஆயுதங்கள் தர எரிபொருளாக கையிருப்பை மேலும் செம்மைப்படுத்த ஈரானுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் தேவைப்படும் என்று ஆராய்ச்சியாளர்கள் முடிவு செய்தனர். ஈரானுடனான நேரடி மோதலை தவிர்க்க ஜோ பைடன் நிர்வாகம் இஸ்ரேலியதன் அக்டோபர் தாக்குதலில் ஈரானின் அணு அல்லது எண்ணெய் ஆலைகளை தாக்குவதற்கு எதிராக எச்சரித்தது. ஆனால் டொனால்ட் ட்ரம்பின் புதிய அமெரிக்க நிர்வாகத்தின் கீழ் டெஹ்ரானை இன்னமும் ஆக்ரோஷமாக எதிர்கொள்ள இஸ்ரேலிய பிரதமர் நேத்தன்யாகு விருப்பம் காட்டியுள்ளார். நவம்பர் 25ஆம் தேதி டைம் இதழின் பேட்டியில் ஈரானுடனான போரின் வாய்ப்பு குறித்து கேட்டதற்கு எதுவும் நடக்கலாம் என்று ட்ரம்ப் பதிலளித்தார். ஈரானில் ஆர்வலர்கள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். சிரியா மற்றும் பிராந்தியம் முழுவதும் நடக்கும் நிகழ்வுகள் ஈரானிய அரசாங்க எதிர்ப்பு அமைப்புகளை உற்சாகப்படுத்தக்கூடும் என்று நம்புகிறார்கள். பஷார் அல் அசாத்தின் வீழ்ச்சி எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையை மட்டும் உயர்த்தவில்லை, ஆனால் ஈரானிய மக்களின் உற்சாகத்தையும் உயர்த்தியது என்று கிழக்கு ஈரானை சேர்ந்த ஆர்வலர் கூறினார். அவரது அந்த கூற்றின் எளிமையான விளக்கம், ஈரானிய மக்கள் இஸ்லாமிய குடியரசு நிர்வாகத்திற்கு எதிரான மனநிலைக்கு போக தொடங்குகிறார்கள் என்பதுதான்.